திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில் தவிக தலைவர் விஜய் பேசுவதற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பகுருதீன் வழங்க கேட்கலாம். பகுருதீன், நிபந்தனைகளுடன் விஜய்க்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி, அதாவது திருச்சியில் தவிக கட்சியின் முதல் கட்ட பரப்புரை, அதாவது ஏற்கனவே 2 மாநில மாநாடுகள் நடைபெற்ற நிலையில் திருச்சியில அந்த முதல் கட்ட பிரச்சாரத்தை துவங்குறாங்க. இந்நிலையில திருச்சியிலிருந்து பெரம்பலூர், அரியலூர் பகுதிக்கு செல்றதுனால முதல் கட்டமா இந்த திருச்சியில எந்த இடத்துல அந்த பிரச்சார பயணத்தை துவங்குவது என்ற ஒரு அனுமதி பெறுவதற்காண்டி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துல மனு கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில அந்த மனுவை பரிசீலனை செய்து கிட்டத்தட்ட அந்த எந்த பகுதியில அந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி என்பது நேற்று மாலை வழங்கப்பட்டது. குறிப்பாக மரக்கடையில் அவர் பேசி முடித்து விட்டு செல்லலாம் என்ற ஒரு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிபந்தனைகள் என்பது திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில அவர் பேசலாம். குறிப்பாக அவங்க வர்றவருக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இந்த வாகனத்தை, அதாவது நடிகர் விஜய், தவிக கட்சியின் தலைவர் விஜய் பேசும்போது அந்த ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்ற விதிமுறைகளை போலீசார் விதித்திருக்காங்க. மேலும் வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது. அதே போன்று விஜய் வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து பேரணியாக செல்லக்கூடாது. காலை 10 மணி முதல் 11 மணி வரை அனுமதிக்கப்பட்ட இடத்திலேயே அவர் பேச வேண்டும். மரக்கடையில் பேசி முடித்துவிட்டு பால் பண்ணை வழியாக அரியூரில் செல்ல வேண்டும் என்ற ஒரு அந்த நிபந்தனை என்பது தவிக கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் பயணம் வரும்போது, அதாவது டிவிஎஸ் டோல்கேட் வழியாக வருகை தந்து தலைமை தபால் நிலையம் ரவுண்டானாவிலிருந்து பாலக்கரை வழியாக மரக்கடை செல்ல வேண்டும். பின்பு பரப்புரை முடித்து தஞ்சாவூர் சாலை வழியாக பால்பண்ணை சென்று அங்கிருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அந்த அரியலூர் செல்ல வேண்டும் என்பது அந்த நிபந்தனை என்பது இருக்கிறது. இது தொடர்பாக சரியாக 11 மணிக்கு மீண்டும் ஒரு ஆலோசனை, அதாவது காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமும் இருக்குது. அந்த ஆலோசனைப்படி மீண்டும் அதாவது அவர் வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது நடிகர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதியில் வழிகாட்டு நெறிமுறையும் வெளியாக இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன்.